வணக்கம். நான் உங்கள் சங்கர் மனோகரன், சுக்கராச்சாரியத்திலிருந்து. இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதி காலை 6:30க்கு மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. இந்த குரு பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய கொடுமையான விஷயங்களை பார்க்குறோம். இந்த போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய பேர் நிறைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதியிலுமே பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன கேட்டால் 12 ராசியுமே இக்கட்டான நிலைமையில தான் இருக்குது. ஆனால் இந்த குரு பயிற்சி தான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு அடர்ந்த பாலைவனத்தில் ஒரு நிழல் கொடுக்க போகிற விஷயமா குரு பயிற்சி நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை, உலகளாவிய மாற்றங்களும் சரி, ஒவ்வொருத்தருக்கோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி நிறைய மாற்றங்களை நிகழ்த்த போகுது. ஏன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமும் சரி, இந்த 2026 ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் சரி, நிறைய நெருடலான சூழல்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு ஆறுதலான நேரம் இந்த மொத்த உலகத்துக்கும் சரி, உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே சரி வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படலாம். இதில் என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ராசி பலன்கள் அப்படின்றது, இப்போ மேஷ ராசின்னு கொடுக்குறோன்னா மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசினா ரிஷப ராசி ரிஷப லக்னம். ஏன்னா சில பேர் என்ன இருக்கலாம்னா அவங்க மேஷ ராசியாக இருப்பாங்க, ஆனால் மிதுன லக்னமாக இருப்பாங்க. அப்போ அந்த ரெண்டுத்துக்கு உண்டான பலன்களை பார்த்து நீங்கள் தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கொடுக்கறது பொது பலன்கள் தான். ஏன்னா உங்கள் சுயஜாதகப்படி பலன்கள் மாறுபடும். பொது பலன்கள்லாம் அப்புறம் என்ன சார் வித்தியாசம்னா, ஒரு 60%லேருந்து 70% மேட்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. ஒரு 30% தசாபுத்தி நிமித்தம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த பொது பலன்கள் அப்போ ஏன் சார் நாங்கள் கேட்கணும்னா, ஒரு 60-70% மேட்ச் ஆகும்போது தான் உங்களுக்கு அதுக்குண்டான தெளிவு பிறக்கும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி குழப்பங்கள் இருக்குன்னா நீங்கள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்து ஒரு தெளிவுபடுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ மொத்தமாக நான் இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது, கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி, அதுவும் உச்சத்தில் கடகத்தில் உச்சத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இப்படி உட்காரும். மறுபடியும் இந்த குரு பயிற்சி எப்படி சார் நடக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்க, சார் அடுத்த வருஷம் நடக்கும். அடுத்த வருஷம் நடக்கலாம். மறுபடியும் கடகத்துக்கு குரு வர 12 வருஷம் புரியுதுங்களா? அதனால இது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது அது உச்ச நிலையில் மறுபடியும் உச்சம் அடைய இன்னொரு 12 வருஷம். 2026 இருக்கணும், நம்ம 2038 கிட்ட போக வேண்டியதாகிடும். புரியுதுங்களா? அதனால நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்க போகுது. பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, நல்ல நேரம் வரதுக்கு முன்னாடி ஒரு கடுமையான நேரம் இருக்கும். அதை தான் இன்னைக்கு இந்த உலகமும் சந்திக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுது. இந்த குரு பயிற்சி கொண்டான பலன்களை நான் தெளிவாக தரேன். நம்மளுடைய பலன்கள் உங்கள் யாரையும் பயமுறுத்துகிற மாதிரியோ குழப்பப்படுத்துகிற மாதிரியே இருக்காது. ஏன்னா நிறைய பேர் ராசி பலன் பார்க்கறதுக்கே பயப்படுறாங்க. அதில் இருக்க டெம்ப்ளேட்ஸ், இந்த சில சமயம் சில என்னோடய கிளைண்ட்ஸ் எடுத்து காட்டுவாங்க, இந்த டெம்ப்ளேட்ஸே ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். பிரச்சனைகள் பார்க்க போகிற ராசி, விபத்துக்குரிய ராசி, வேலை இழக்க போகும் ராசி அப்படிலாம் நம்மளோட பலன்கள் இருக்காது. நம்ம பலன்கள் வாழ்வியல் சம்மந்தப்பட்டது, ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சில கடுமையான விஷயங்கள் இருக்குனாலும் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறத ஒரு எளிமையான வாழ்வியல் முறையும் சரி, ஒரு எளிமையான பரிகாரங்கள் மூலியமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க. இந்த குரு பயிற்சி உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போன்னு முழுமையாக நம்புங்க. ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லும் போது அது இன்னும் தெளிவான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சரி, நம்ம நேரம் கிடைக்காம ஒரு ராசி பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்னோட அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களோடது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சரியான இடத்த நோக்கி போகிறோம், சரியான நபர்கள் நம்மக்கிட்ட சேர்கிறதுக்கு வழிவகை பண்ணி தரோன்றதுக்கான ஒரு வாசல் தான். ஸோ சப்ஸ்கிரைப்ன்றது நீங்கள் ஒரு வீடியோ நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதை அக்னாலேஜ் பண்ணி இன்னும் எங்களை அதிகமான வீடியோஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஊக்கப்படுத்துறதுக்கான செயல்பாடு தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் எல்லார் வாழ்க்கையில நடக்க போகுது. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். நான் ராசின்னு சொல்லும்போது ராசி லக்னம் அப்படின்னு கணக்கெடுத்துங்க. இப்போ மேஷ ராசி சொல்ல போகிறோன்னா மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசி ரிஷப லக்னம்னு எடுத்துக்கங்க. அப்போ தான் உங்கள் ராசி என்னவோ லக்னம் என்னன்னு நீங்கள் பார்த்து தெளிவான பலன்களை தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம ராசி பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கடகராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். கடகராசிக்கு குரு பகவான் 6க்கும் 9க்கும் அதிபதி. சரிங்களா? இவர் இப்போ உங்கள் ராசிலேயே உட்கார்ந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்தானங்களை பார்க்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, கடகராசியை பொறுத்த வரைக்கும் 5, 7, 9 எல்லாமே நல்ல ஸ்தானங்கள். சந்தோஷமான விஷயம். அதாவது கடந்த 7 சனி பெயர்ச்சி நடந்துட்டு சனி அஷ்டமத்து சனி முடிஞ்சு பாக்கிய சனி ஆனதுக்கு அப்புறம் கூட என்னோட வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது. சில பேர் இன்னும் மோசமாகவே இருக்குது. பிரச்சனைகள் எதுவும் சரியாகலை. நிறைய பேர் இக்கட்டான சில சூழ்நிலைகள், வேலைகளே ஆகட்டும், தொழிலே ஆகட்டும், கடனிலே ஆகட்டும்,
குடும்பத்திலே ஆகட்டும், சில பேருக்கு கேரண்டி கொடுத்துட்டு, சில பேர் சில விஷயங்களை செய்ய முடியாமல் நிறைய கஷ்டப்பட்டு இருப்பாங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களே கேட்குற விஷயம், சார் கடகத்துக்கு உண்மையிலேயே அஷ்டம சனி முடிஞ்சுதான் முடியலையா? ஏன்னா எங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே தெரியல, அது அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ரொம்ப தெளிவான விஷயம் என்னன்னாங்க, இப்போதான் உங்களுக்கு அந்த பாக்கிய சனிக்கு உண்டான ரிசல்ட்ஸே நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது குரு பயிற்சி பலன்கள் தான். ஆனால் பாக்கிய சனிக்கு உண்டான பலன்கள் ஏன் எனக்கு தெரியலன்னு சொல்கிறீங்களா? அது இனிமேட்டு தான் தெரிய போகுது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ உட்காந்துட்டு உங்களோட உச்சஸ்தானத்தில், உங்கள் ராசியில் உச்சஸ்தானத்தில் உட்காந்து அவர் பார்க்குற இடங்களும் ரொம்ப பிரமாதமான இடங்கள். இன்னொன்று, சனியை நேருக்கண்டு பார்க்குறாரு. இனி சனி உங்களுக்கு நல்லது செஞ்சுதான் ஆகணும். இதுவரை தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் நிவர்த்தி. சில அணைகள் இருக்குல்ல, அது இத்தனை மணிக்கு திறந்து ஒரு டிஸ்ட்ரிக்டும் விடுவாங்கன்னு ஒரு டைம் இருக்கு பாருங்க, அதற்குண்டான நேரம் வந்துருச்சுன்ற மாதிரி ஒரு அடையாளம். நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க. கடகம், சோர்ந்து போவாதீங்க, தைரியமா இருங்க. இந்த குரு பெயர்ச்சி நிறுத்தி வைக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் தேடி வரக்கூடிய காலம். ஸோ வேலை செய்கிறவங்க, நான் ஒரு வேலையில் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன், வேலை இருக்குமானே தெரில, இந்த வேலைக்கு வரணுமானே தெரில, நான் வேலையை விட்டு நின்றுடலான் இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஜூனுக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது அந்த இருக்கிற இடமே உங்களுக்கு சாதகமாக ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். பெரும் வெற்றிகள், பெரும் சக்ஸஸ் அப்படின்னு நான் சொல்கிறத விட நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வேலை செய்கிறதுல நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குற மாதிரி உங்களோட மேலதிகாரிக்கு அவர் விலகிடுவார், இல்லைன்னா அவர் அமைதியாக ஆரம்பிப்பார். நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். வேலை செய்கிறதுல நிறைய சப்போர்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் நல்ல ஏற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். தொழிலை நல்லா விருத்தி பண்ணக்கூடிய நல்ல வருமானங்கள் சேரும். பார்ட்னர்ஸ் சேருவாங்க. உங்ககிட்டயே இருக்கிறவங்களே நிறைய ஐடியாஸ் கொடுத்து உங்கள் பிஸ்னஸை நல்லா கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை கொண்டு வருவாங்க. இந்த வேலையில் இருக்கவங்களே கேட்கறது, சார் நான் வேலை மாறலாமா? நான் வேலை மாறுங்க. வேலையை விட்டு நின்றுட்டு வேலை தேடாதீங்க. ப்ராப்பராக ஒரு வேலை கிடைச்ச உடனே இது ஒன்று மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். வேலை கிடைச்ச உடனே வேலையை விட்டு நில்லுங்க. செஞ்சு நான் வேலையை விட்டு நின்றுடுறேன், அதுக்கப்புறம் நான் பொறுமையாக தேடிக்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அந்த ஒரு விஷயத்துல கவனமாக இருங்க. உங்களோட உழைப்பை காம்ப்ரமைஸே பண்ணுங்க. பொதுவாக கடகராசி பயங்கரமான ஹார்ட் ஒர்க்குங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, அவங்களுக்கு செய்ய முடிஞ்ச அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. சில நேரங்களில் இவங்களுக்கு தான் எதுவுமே கிடைக்கலையே, நீ எதுக்கு இப்படி ஆஃபீஸில் இப்படி கஷ்டப்படுற, எதுக்கு இவ்வளோ உழைப்ப போறேன்னு சொன்னால் கூட அவங்களால உங்களை மாற்றிக்க முடியாது. அது வீடாகட்டும், அது ஆஃபீஸ் ஆகட்டும், அது எந்த ஒரு உறவுகளோட இருக்கட்டும், அவங்களா தான் இருப்பாங்க. என்ன கடகம் சந்திரன் ஆதிக்கத்தில் பிறந்தது, ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் மனசு இருக்காது, ஒரு நேரம் இருக்கிற தைரியம் ஒரு நேரம் இருக்காது. ரொம்ப சில நேரங்களில் எந்துவா இருப்பாங்க, நல்லா உடஞ்சி ஓரமாக போய் உட்காந்துருவாங்க. யார் பிரச்சனைன்னு உங்ககிட்ட வந்தாலும் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். உங்க பிரச்சனைக்கு உங்களால பதில் சொல்லவே முடியாது. இது கடகத்துக்கே உண்டான சாபக்கேடு. சரிங்களா? நிறைய நல்ல விஷயங்கள் இந்த குரு பயிற்சியில் இருக்கு. குறிப்பிட்டு சொல்றேன்னா, உங்க ராசிக்கு 5, 7, 9 இந்த இடங்களை பார்க்கறது மூலியமா இந்த பாக்கியஸ்தானமாகட்டும், கலத்திரஸ்தானமாகட்டும், உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானமாகட்டும், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால ரொம்ப நாள் நிலுவையில் இருந்த எல்லா விஷயங்களும் உங்களை தேடி வருது. பூர்வீக சொத்துக்கள் வித்து சில பேருக்கு கைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் இடமாகவே வரக்கூடிய அமைப்பு இருக்கு. குலதெய்வ அருள் மேலோங்குது. அதே போல திருமண பாக்கியம் ரொம்ப நல்லா இருக்கு. திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஆக போகுது. சார் நான் ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கேன், கல்யாணம் பண்றது நினைச்சாலே பயமா இருக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுடைய கலத்தர ஸ்தானத்திலேயே குருவின் பார்வை பரியதுனால ரொம்ப நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும். பிரிந்த கணவன் மனைவி, கருத்து வேறுபாடோட இருக்கிற கணவன் மனைவி, உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் சரியாக ஆரம்பிக்கும். நல்ல அந்யோன்யம், நல்ல உறவுல ஒரு புரிதல் ஏற்பட ஆரம்பிக்கும். இதை நீங்க முழுமையா நம்பலாம். குழந்தை பாக்கியம் கைகூட போகுது. ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த குழந்தை பாக்கியத்துக்கு 5ஆம் ஸ்தானத்தில் இருக்கும்போது கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டுங்க. அதாவது நீங்க சந்தேகமே பண்ணீங்க, சார் நான் இந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு அப்படின்றவங்களாகட்டும், சார் நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் சார், எல்லாருக்குமே நல்ல விஷயம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியத்துக்கான விஷயங்கள் 100% நடக்க போகுது. என்ன அந்த அந்த இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுடைய கணவர் ஒரு ஆணா இருக்கீங்க, உங்க மனைவி கர்ப்பமாறானா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும். பெண்களே இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் உடம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அதாவது கொஞ்சம் சரியான ஊட்டச்சத்தான ஆகாரங்களை சாப்பிட்றது, உங்க உடம்பு கொஞ்சம் நல்லா பாத்துக்கிறது. இது பாருங்க, இதை நான் பயமுறுத்த சொல்ல, கொஞ்சம் கவனமா இருக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். சரிங்களா? அதே போல பிள்ளைகள், அதாவது நிறைய பேர் தன்னோட பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கல, நல்ல ஒரு உயர்வு இல்லை, என்ன படிக்கிறதுன்னு தெரியல, இதுக்கெல்லாம் தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும், வழிவாசல் கிடைக்க ஆரம்பிக்கும், பிள்ளைகளால பெருமைகள் உண்டாகும். அதே போல மாணவர்கள் மாணவிகள் எப்படி சார் இருக்கும்? நல்லா இருக்குங்க, விரும்பிய துறை கிடைக்கும், விரும்பிய குரூப் கிடைக்கும். ஒரு 10th முடிக்கிறாங்களா, விரும்புகிற குரூப் கிடைக்கும்.
நல்ல ஒரு கோர்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு என்ன அடுத்து என்ன படிக்கலாம்னு ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுப்பீங்க. நீட் எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவீங்க, கவலையப்படாதீங்க. நல்லா இருக்கு, குலதெய்வ அருள் நல்லா இருக்கு, ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா தெய்வ கடாட்சம், பாக்கியஸ்தானம் இதெல்லாம் வேலை செய்யறது ரொம்ப முக்கியம். என்னதான் நமக்கு ஒரு வாட்டர் பாட்டில் இருக்க தண்ணி நம்ம குடிக்கணும் கூட அதை மூடி திறந்து தான் நம்ம குடிக்க முடியும். அந்த ஓப்பன், அந்த திறவுகோல், அந்த ஒரு வழிவாசல், அதுக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். சந்தோஷமா இருங்க. அதே மாதிரி சார் நான் ஒரு இடம் வச்சிருக்கேன், அது விற்கலாமா? நல்ல விலைக்கு போகும், தாராளமா விற்கலாம். சார் இடம் வச்சிருக்கேன், வீடு கட்டட்டுமா? தாராளமா கட்டுங்க. பட் குலதெய்வ வழிபாடு ஒரு தடவை மேற்கொண்டுட்டு இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணுங்க. நீங்க எந்த நல்ல விஷயம் பண்றதாலும் குலதெய்வத்தை மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு பெரிய வழிவாசல்களை திறந்து தரும். அதற்கடுத்து நவகிரகங்கள், அதுக்கப்புறம் நீங்க விரும்பிய இஷ்ட தெய்வங்களை வழிபடுறதுன்றது ஒரு பரிமாணம். பட் குலதெய்வம் ரொம்ப முக்கியம். இந்த நேரத்துல நிறைய நொடிஞ்சு ஒடிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பிரச்சனைகள், அதாவது வேலை செய்யறதுல ஆகட்டும், தொழில் ஆகட்டும், குடும்பத்தில் யாராவது உடம்பு சரியில்லாம ஆகுறது, தனக்கே உடம்பு சரியில்லாம ஆகுறது, ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு தவறான விஷயங்களே, அதாவது ஒரு நல்ல விஷயமாவே கேட்க மாட்டோம். அங்க அந்த பிரச்சனை ஆயிடுச்சு, இங்க பிரச்சனை ஆயிடுச்சு, நமக்கு நெருங்கிய ஒருத்தர் இப்ப அவர் இல்லைன்றது தெரிய வருது. இதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நடந்து ஒரு மாதிரி உங்களுடைய அந்த ஆரா, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். அதை முதல்ல ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க, மெடிடேட் பண்ணுங்க, சரிங்களா? முடியும்னா சாதுக்கள் கோயிலுக்கு போங்க, சரிங்களா? சாதுக்கள் கோயில்னா நீங்க சாய்பாபா, ராகவேந்திரா, சித்தர்கள் கோவில் இதெல்லாம் போகும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஊட்டமா இருக்கும். சார் ஒரு நல்ல நேரம் உங்களை தேடி வருது, குரு பயிற்சி அதுவும் இப்பதான் அதோடைய பலன்களை கொடுக்க போகுது. இன்னொன்று பாக்கிய சனி இனிமேட்டு தான் அவர் ஹோல்டு பண்ணிருக்க எல்லா விஷயத்தையும் ரிலீஸ் பண்ணி உங்ககிட்ட கொடுக்க போறாரு. அதை நீங்க வாங்கி சந்தோஷமா நீங்க பயன்படுத்தணும் இல்லையா? முன்னேறணும் இல்லையா? ஏறி நடக்கணும் இல்லையா? முக்கியமா நீங்க ரொம்ப தோஞ்சு போயிருக்கீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கீங்க, பஸ்ஸே வரல சார், நான் 4 மணி நேரம் ஒருத்தர் உட்காந்துருக்கும் போது உட்காந்துட்டே இருந்தா கூட அந்த கை கால் எல்லாம் வலிச்சு ஆயிடும், மறுத்து போயிடும். பஸ் நமக்குன்னு ஒன்று சட்டு நம்ம ஏறணும் இல்லையா? அதற்கு ஒரு பலம் வேணும் இல்லையா? அதுக்கு ஒரு உத்வேகம், உற்சாகம் வேணும் இல்லையா? அதுதான் சொல்றேன். எனக்கு கடகத்துல நான் பார்க்கிற பெரும்பாலானவர்கள் உடைஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் எல்லா கஷ்டங்களையும் உதறி விட்டுட்டு எழுந்திருச்சு உத்வேகத்தோட இருங்க. குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க. நல்ல விஷயம் நடக்க போகுது, மாறப்போகுது. சனி பயிற்சியில் சொல்லப்பட்ட பாக்கிய சனி நல்ல விஷயம் நடக்க போகுது. குரு பயிற்சியில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க காத்திருக்க, பயன்படுத்திங்க. என்ன உங்களுடைய ராசிலேயே உங்களுக்கு குரு பகவான் உட்காந்து உச்சமடைகிறதுனால நிறைய நல்ல விஷயங்களை செய்யறாரு, உங்களுக்கும் செய்வாரு. ஒரு விதமான கலக்கம், குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நல்ல விஷயமே நடந்தா கூட அதுல ஒரு கலக்கம், அதுல ஒரு குழப்பம், சரியா நடந்துருமா, இப்படிதான் நிறைய வாட்டி கிட்ட தட்டி போயிருக்கேன். இந்த குழப்பம்லாம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கலக்கங்களை விடுங்க, நல்லா நடக்கும், நல்ல விஷயம் நடக்கும், கடவுள் எனக்கு இனிமேல் நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு ஒரு தீர்க்கமா உங்களுக்கு சொல்லிக்கங்க. காலையில எழுந்திரிச்சோடனே தவறாம நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது எனக்கு நல்லதுதான் நடக்கும், எனக்கு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு ஒரு 21 தடவை சொல்லுங்க, தப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ உடஞ்சு போயிருக்கீங்க. ஸோ இதை சொல்லதான் உங்களோட இன்னர் பவர் அதிகமாகும், உங்க ஆறா சக்ராஸ் எல்லாமே பவர் ஆகும், புரியுதுங்களா? அதை ஃபாலோ பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ கடகத்துக்கு ஒரு மடை திறந்து வெள்ளம் போல் நல்ல விஷயங்கள் வரக்கூடிய நேரம் வருது. இது நல்லபடியா உணர்ந்து பயன்படுத்திங்க, ஏற்றமான காலம். இதுவரை சொல்லப்பட்டதுல இந்த ராசிக்குண்டான ராசி லக்னத்துக்குண்டான பொது பலன்கள் தாங்க. ஏன் சார் பொது பலன்லாம் அப்போ இது எங்களுக்கு பொருந்தாதுங்களா? அப்படி கிடையாதுங்க. கண்டிப்பாக 60% வரைக்கும் பொருந்ததுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ராசி நட்சத்திரம், நீங்கள் பிறந்த தேதி நேரம் இதெல்லாம் படி கொஞ்சம் கிரகங்கள் மாற்றம் அடையும். அதன்படி கொஞ்சம் மாற்றங்கள், அதாவது பலன்களுடைய தன்மைகள் மாறல. குரு வேற ஒரு இடத்துல இருக்கலாம். ஸோ மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், நடக்கக்கூடிய தசா புத்தி அது ரொம்ப முக்கியங்க. தசா புத்தி ரொம்ப முக்கியம். உங்கள் தசா புத்தி என்ன இருக்குது? ஒரு கம்பெனியில் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னு கணக்கு வச்சுக்கோங்க. 10% கொடுக்குறாங்கன்னா இப்போ ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு நீங்கள் 10% எவ்வளோ சார் வந்து கேட்டால் என்ன சொல்லுவாங்க? 10,000 வந்தது சார். அதே 10,000 எல்லாருக்கும் வந்திருக்கும். 10,000 சம்பளம் வாங்குறவருக்கு என்ன வந்திருக்கும்? 1000 ரூபாய் தான் வந்திருக்கும். இதே 10 லட்சம் சம்பளம் வாங்குறவருக்கு 1 லட்சம் ரூபாய் இன்க்ரிமெண்ட்டாக வந்திருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ தசாபுத்தி எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கும் பட்சத்துல தான் இந்த பலன்கள் முழுமையா இருக்கும். 60% மேட்ச் ஆகிற இந்த பலன்களை நீங்க நல்லபடியா எடுத்துக்கங்க. இல்ல சார் எனக்கு ஒரு தெளிவான பலன்களை ஏன் ஜாதகப்படி நான் தெரிஞ்சுக்கணும் சார், எனக்கு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா தானே சார் எனக்கு கரெக்டா இருக்கும். சந்தோஷம். ஸ்க்ரீன்ல தெரியுற நம்ம நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு உங்க ஜாதகப்படி என்ன தெளிவான கேள்விகள் கேட்கணுமோ நீங்க கேட்டு அழகா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டி தாங்க, சரிங்களா? ஜாதகமே நல்ல நேரம் வந்துச்சுன்னா யாரோ கதவு தட்டி நம்ம கிட்ட எடுத்துட்டு வந்து ஒரு நல்ல விஷயத்த கொடுத்துருவாங்கன்னோ அப்படிலாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. நம்மளோட ஓட்டமும் முயற்சியும் எல்லாத்துலயும் அவசியம். தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாதகம்ன்றது ஒரு வழி தான். ஒரு ஊருக்கு கிளம்புறீங்க, ஒரு கூகுள் மேப் பார்த்து போடுறீங்க, அப்பா டிராஃபிக் இல்லாமல் இருக்குது, நம்ம கரெக்டாக போயிட்டே இருக்கலாம். டிராஃபிக் இல்லைன்றதுக்காக நம்ம வண்டியில் ஏறி உட்காராமையோ ஓட்டாமையோ இருந்தோம்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம்னா கிடையாது.
மாற்றங்கள் அடையும். சார் அப்போ சில நேரங்களில் டைம் பார்க்கும்போது எனக்கு இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்களே சார், எனக்கு அதனால பயமாக இருக்குது ஜாதகம் பார்க்கணும். ஒன்று புரிஞ்சுக்குங்க சார், நம்ம இப்போ ஒரு கூகுள் மேப்பில் ஒரு அட்ரஸ் போட்டு பார்க்குறோம். ஒரு பீக் டைம், ஒரு ஈவினிங் 5:30, மார்னிங் 8:30, இந்த ஸ்கூல் டைம்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக காட்டும். அப்போ என்ன பண்ணுறோம், நம்மளோட பயணத்தை சரி ஒரு மணி நேரம் லேட்டாக கிளம்பலாம், டிராஃபிக் தவிர்த்துக்கலான்றோம். ஸோ நம்ம நைட்டு கிளம்புறோம்னா எப்பயுமே பாருங்கள் டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கும். இது சரியான நேர காலமாக இந்த செயல்பாடு செய்ய, அதுக்கண்டு எல்லாத்துக்கும் நேரம் பார்க்க முடியாது. ஒரு நல்ல நேரம், ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு வீடு கிரக பஸ் நல்ல நேரம் பார்க்கலாம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது அதெல்லாம் கிடையாது, நான் நல்ல நேரம் தான் பார்த்துட்டு கிளம்ப முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் பரிமாணங்கள் உண்டு. ஓகேங்களா? அதனால ஒரு ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டியாக மட்டும் எடுத்துகிட்டு செயல்படுறதுன்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஜாதகம் தொடர்ந்து பார்த்து ஒருத்தர்கிட்ட பார்த்து இன்னொருத்தர்கிட்ட பார்த்து, அதுவும் இன்னொருத்தர்கிட்ட பார்த்து, ஆன்லைனில் பார்த்து, தெரிஞ்சவங்ககிட்ட பார்த்து, அவர் சொன்ன ஒருத்தர் மூலயமா பார்த்து, இப்படி நிறைய பண்ணிட்டு இந்த டூ மெனி குக்ஸ் வில் ஸ்பாயில் த டிஷ்ன்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான ஒரு சமையல்காரங்க சேர்ந்து ஒரே ஒரு டிஷ்ஷை பண்ணாங்கன்னா அது நல்லபடியாக வராது. அந்த மாதிரி ரொம்ப நீங்களும் குழம்பி வாழ்க்கையும் குழம்பிக்கிட்டு வேண்டாம். ஒரு வழிகாட்டுதல் எடுத்துக்கிட்டீங்களா, அதுக்கோட உங்களோட இறைவனோட அருளோட பிரார்த்தனையோட நீங்கள் முன்னோக்கி சொல்லுங்கள், நிறைய நல்ல விஷயம் நடக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பர் பார்க்குறீங்களா, இது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும், விருப்பம் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தினமும் ஒரு இலவசமான ஒரு போஸ்ட், இதில் ஒரு அழகான சுவாமியின் புகைப்படம், எல்லா ராசிக்கும் ஒரு வார்த்தை பலன், இன்றைக்கி அமாவாசையா பௌர்ணமியா, எப்போ நல்ல நேரம், எப்போ ராகு காலம், எப்போ யமகண்டம், உங்களுக்கு கையிலேயே இருக்கும். ஃபோனில் ஓப்பன் பண்ணவொடனே எல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு 2 பேஜில் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப ஒரு ஊட்டமாக இருக்கும். உங்களுக்கு காலையில் பிளான் பண்ணும்போது இன்றைக்கி நான் இதை பிளான் பண்ணலாமா, நாளைக்கு இதை பிளான் பண்ணலாமா, தள்ளி போடணுமா அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் நாங்கள் போடுற இந்த பலன்கள் எல்லாத்தையுமே நாங்கள் சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஜாதகம் அப்படின்ற ஒரு வழிகாட்டியை கையில் வச்சுக்கிட்டு பயணம்ன்ற ஒரு உந்துதலோடு நீங்கள் முன்னோக்கி செல்லும்போது எல்லாமே வெற்றியாக தாங்க அமையும். கவலைப்படாதீங்க. இறைவன் அருளால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் குடும்பமும் சரி எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.